நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தாவேக தலைவர் விஜய் முன்னிலையில் செங்கோட்டையன் என்று தாவேகாவில் இணைவார் என்ற தகவல் வெளியாகியிருந்த நிலையில் காலை 11 மணி அளவில் விஜயை நேரில் சந்தித்து தாவேகாவில் இணைய இருப்பதாக ஒரு தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. தாவேக தலைவர் விஜய் முன்னிலையில் இன்று செங்கோட்டையன் தாவேகாவில் இணைவார் என்று ஏற்கனவே தகவல் வெளியாகியிருந்த நிலையில் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெரி. ஜெரி வணக்கம். இன்றைய காலை 11 மணி அளவில் தாவேகாவில் செங்கோட்டையன் இணைய இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. ஏற்கனவே புசி ஆனந்துக்கு இணையாக அவருக்கு ஒரு முக்கியமான அதிகாரம் கொடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில அவருக்கு கட்சியில என்ன மாதிரியான ஒரு பதவி கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு? முழு விவரங்கள். வணக்கம். செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் நீண்ட காலமாகவே முரண்பாடுகள் இருந்து வந்தாலும் கூட மூவரணியோடு அவர் தேவர் ஜெயந்திக்கு சென்ற பிறகுதான் அவர் கட்சியிலிருந்து முழுவதுமாக நீக்கப்படுகிறார். அதன் பிறகு செங்கோட்டையனுடைய நிலை என்னவாக இருக்கும்? புதிய கட்சி தொடங்குவாரா அல்லது மூவரணியோடு சேர்ந்து அதிமுகவை ஒருங்கிணைக்கும் பணியில் ஈடுபடுவாரா என்ற கேள்விகள் எழுந்து வந்தது. இந்த நிலையில்தான் செங்கோட்டையன் நேற்று காலை தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இன்று தாவேக தலைவர் விஜய் தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல்கள் கசிந்த வண்ணமே இருந்தது. அதனுடைய முன்னோட்டமாகத்தான் இன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் பவுன்சர்கள் பாதுகாப்போடு விஜய் வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்து வருகிறது. செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அலுவலகத்திற்கு அருகிலேயே ஆதவர்ஜனாவுடைய கெஸ்ட் ஹவுஸில் தங்க வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. காரணம், சென்னையிலிருந்து இங்கு வருவதற்கு தாமதமாகும், உடனடியாக வர வேண்டும் என்பதற்காகவே அவர் இங்கு அருகிலேயே தங்க வைப்பதற்காகவும் கூறப்படுகிறது. செங்கோட்டையன் 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக அதிமுகவில் பணியாற்றியவர். களப்பணியில் அவருக்கு ஏராளமான அனுபவம் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் அரசியலுக்கு புதிது, களத்திற்கும் புதிது. அப்படி இருக்கையில செங்கோட்டையனுக்கு எது போன்ற பதவி கொடுத்தால் சரியாக இருக்கும் என்று பல வினாக்கள் எழுந்து வந்தது. அந்த சூழலில்தான் விஜய்க்கு அடுத்தபடியான பொறுப்பு செங்கோட்டையனுக்கு வழங்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதாவது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பொதுச் செயலாளர்கள் ஏராளமானோர் இருக்கிறார்கள். அதாவது கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர், தேர்தல் மேலாண்மை பிரச்சார பொதுச் செயலாளர் என்று பொதுச் செயலாளர்கள் இருக்கிறார்கள். அதே வரிசையில்தான் செங்கோட்டையனுக்கும் பொறுப்பு வழங்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. அதே போல செங்கோட்டையனுடைய அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்கும் என்றால் தலைவருக்கு அடுத்தபடியாக இருக்கும். சமீபத்தில், அதாவது கரூர் கூட்ட நெரிசலுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தில் 28 பேர் கொண்ட நிர்வாக குழு ஒன்றை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் என்று விஜய் தெரிவித்திருந்தார். அந்த 28 பேர் கொண்ட நிர்வாக குழு செங்கோட்டையனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அவர் நிர்வகிப்பார். அவர் எடுக்கக்கூடிய ஆலோசனைகள், முக்கிய முடிவுகள் எல்லாம் நேரடியாக விஜய்க்கு தெரிவிப்பார். அந்த முடிவுகளிலிருந்து ஏதேனும் ஒரு தீர்க்கமான முடிவை விஜய் எடுப்பார் என்று கூறப்படுகிறது. அந்த அளவுக்கு வானளவிய அதிகாரம் தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையனுக்கு இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. அடுத்தபடியாக ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டத்திலிருந்தே சுற்றுப்பயண விவரங்களை, அந்த திட்டமிடல்களை செங்கோட்டையன் எடுத்து அவர் வழிநடத்துவார் என்றும் கூறப்படுகிறது. அந்த சுற்றுப்பயண திட்டங்கள், அந்த பாயிண்டில் பேர் போனவர் செங்கோட்டையன் என்றும் கூறப்படுகிற சூழலில் தான் தமிழக வெற்றி கழகம் 2.0 என்று, அதாவது கரூர் கூட்ட நெரிசலுக்கு பிறகு அவர் துரிதமாக தன்னுடைய பணிகளை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் தான் வரும் 5ஆம் தேதி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். இனிவரும் சுற்றுப்பயணங்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த பிறகு செங்கோட்டையன் மேற்கொள்வார் என்றும் கூறப்படுகிறது. அதே போல செங்கோட்டையனுக்கு அடுத்தபடியாக யாரெல்லாம் இணைவார்கள் என்று பார்த்தோமேயானால் பாண்டிச்சேரிக்கு 5ஆம் தேதி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அந்த வகையில் தான் பாண்டிச்சேரியின் பாஜக முன்னாள் மாநில தலைவரும் அதே போல காரைக்காலில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதே போல செங்கோட்டையனுடன் அவருடைய ஆதரவாளர்கள், அதாவது செங்கோட்டையனுடனே யாரெல்லாம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்களோ அவரெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார்கள் என்றும்
கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து பேருந்து மூலம் அவருடைய ஆதரவாளர்கள் வந்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழலில்தான் இன்று காலை செங்கோட்டையின் தமிழக வெற்றி கழகத்தில் தவிக தலைவர் விஜய் தலைமையில் இணைய இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடாகத்தான் தவிக அலுவலகத்துக்கு முன்னதாக ஏராளமான பவுன்சர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பொதுவாக விஜய் அலுவலகத்திற்கு வருகிறார் என்றால் இங்க பேரிகார்டுகள் அமைத்து தடுப்புகள் அமைக்கப்படும். ஆனால் இன்று இருபுறங்களிலும் சாலைகளே மறிக்கப்பட்டிருக்கிறது. கூட்ட நெரிசலை தடுப்பதற்காகவும் கட்சி நிர்வாகிகளுக்கு கூட இங்க அனுமதி இல்லை என்றே கூறப்படுகிறது. முக்கிய நிர்வாகிகளுக்கு கூட இன்று அழைப்பு செல்லவில்லை என்றும் கூறப்படுகிற சூழலில்தான் 10 மணிக்கு மேல் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழக தலைமை அலுவலகத்துக்கு வருவார் என்றும் விஜய் தலைமையில் அவர் இணை இருப்பார் என்றும் கூறப்படுகிறது. இதற்கு முன்னதாக, அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிறப்பு பொதுக்குழு நடைபெறுவதற்கு முன்னதாகவே ஆதவர்ஜுனா செங்கோட்டையனை சந்தித்து இணைப்புக்கான முன்னேற்பாடுகளை செய்ததாகவும் கூறப்படுகிறது. அந்த வகையில இந்த இணைப்புக்கான அனைத்து சந்திப்புகளையும் ஏற்பாடுகளையும் தவிகவினுடைய தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலர் ஆதவர்ஜுனா முன்னெடுத்தார் என்றும் கூறப்படுகிற சூழலில்தான் அவருடைய கெஸ்ட் ஹவுஸில் தான் செங்கோட்டையன் இன்று தங்க வைக்கப்பட்டுகிறார் என்றும் கூறப்படுகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. சரி, நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.